அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு எல்லா கட்சிகளும் வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க. முதலா நாம் தமிழர் கட்சி 234 வேட்பாளரையும் தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப கடைசியா தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஏன்னா நாம் தமிழர் முதல்ல அறிவிச்சவங்க, அவங்க வருஷக்கணக்கா அறிவிச்சுட்டு இருந்து இப்ப கடைசியா திருச்சி மாநாட்டில் அறிவிச்சாங்க. பட் எல்லாரும் எப்படா அறிவிப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி ஐயோ அறிவிப்பாங்களா அப்படிங்கிற சூழல் வந்ததுக்கு அப்புறம் இப்போ தமிழக வெற்றி கழகம் அறிவிச்சிருக்காங்க. இவங்களை 2 பேரை பத்தியும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிடுவோம். நாம் தமிழர் கட்சி யாரை எந்தெந்த கட்சிகள் போடுவாங்க, இவங்க போட்டா இவங்க போடலாம், இவங்க போட்டா இவங்க போடலாம், எங்கேருந்து வேட்பாளரை எடுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லாம அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறத முழுசா நம்பி வேட்பாளர் அப்படிங்கிறத ரொம்ப தைரியமா அறிவிச்சாங்க. ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்குதான் அறிவிச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகத்து மேல வைக்கப்படுது அப்படின்னா குற்றச்சாட்டு கிடையாது, உண்மைதான். அதாவது அதிமுக ஆல்ரெடி கேண்டிடேட் அறிவிச்சாங்கல்ல, அதுல இருந்து நிறைய பேர் இந்த தொகுதியில இவர் தான் கேண்டிடேட் அப்படின்னு ஒரு 2 பேர் இருந்திருப்பாங்க. அதுல ஒருத்தவங்கள சூஸ் பண்ணிருப்பாங்க அதிமுக. அதுல இருந்து ஒருத்தர் ரிஜெக்ட் பட்டவர் இருப்பார்ல, அவரு ஒரு அதிருப்தியில இருந்திருப்பார்ல அதிமுக மேல. அதே மாதிரி திமுகவில இருந்து இப்ப 234 பேருக்கு திமுக சார்பில இருந்து சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா, சீட்டு கிடைக்காதவங்க ஒரு அதிருப்தி, ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாங்கல்ல. சோ அத மாதிரியான நபர்கள் தமிழக வெற்றி கழகத்துல நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. இது போக கட்சிக்குள்ள எனக்கு அதிருப்தி, எனக்கு பெரிய பதவி கிடைக்கல, நான் புது கட்சிக்கு போனா எனக்கு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற நபர்கள் இருப்பாங்கல்ல. சோ அத மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள சேர்ந்திருப்பாங்கல்ல. சோ இத மாதிரியான நபர்களுக்கு கிட்டத்தட்ட 234 வேட்பாளர்கள்ல ஒரு 60ல இருந்து 70 பேர் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க, அதுவும் அங்க சீட்டு கிடைக்காதவங்க, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயம் விவரம் தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலும் இதே தான் நடந்தது. போடப்பட்ட 30 வேட்பாளர்கள்ல 8 வேட்பாளர்கள் பாஜகவையும் அதிமுகவையும் சேர்ந்தவங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்து மேல குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இப்போ அதே தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது எப்படி இன்னைக்கு இந்த வேட்பாளர் தேர்வு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வடிவேலும் சத்யராஜும் ஒரு படத்துல கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆள் தேடி எடுப்பாங்க, பொறுக்குவாங்க. அப்ப போய் தேடுறப்போ உன் பேர் என்னடா, டேவிட், இல்லடா இன்னையிலேருந்து உன் பேரு டிராவிட்டா அப்படின்னு பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. உன் பேர் என்னடா, என் பேரு சங்கிலிங்க, இல்லடா இன்னையிலேருந்து உன் பேரு கங்குலிங்க, வாடா அப்படின்னு உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. சோ அதே மாதிரி பொறுக்கி பொணைச்சு வேற வழியே இல்லாம தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு எந்தெந்த கட்சியோ சேர்ந்தவங்களையோ வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. புசியானது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு, யாரா இருந்தாலும் எத்தனை புது தலைவர்கள் புது நபர்கள் கட்சிக்குள்ள வந்தாலும் சரி, இங்க தளபதிக்காக போஸ்டர் ஒட்டினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பல பேர் புலம்பிட்டு இருக்காங்க. அதுவும் பணத்தை இழந்துட்டு பல லட்சக்கணக்கா 2 வருஷமா செலவு பண்ணிட்டு, கட்சிக்காக செலவு பண்ணிட்டு இப்ப புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. சோ இது நாம் தமிழர் ஒரு பக்கம் உறுதியா எப்பயும் அறிவிச்சிட்டாங்க, கடைசியா தமிழக வெற்றி கழகம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இடையில திமுக அதிமுக இவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறது வெளியாச்சு. இந்த வேட்பாளர் பட்டியலை நம்ம பாக்குறப்போ நாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக வழக்கம் போல எளிய மனிதர்களுக்கு, அடையாளம் தெரியாத மனிதர்களுக்கு இங்க வாய்ப்பு கொடுத்திருக்கு. எப்படி தனபால் அவர்களை ஒரு உணவுத்துறை அமைச்சராக்கி, ஒரு சட்டசபை சபாநாயகராக்கி ஜெயலலிதா அவர்கள் அழகு பார்த்தாங்களோ, அதே மாதிரி சாதாரண நபர்களுக்கு அதிமுக தரப்புல இருந்து அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பா அம்மா கலை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கலை குழு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த குழுவை நடத்தி அங்கங்க அதிமுக மேடைகள்ல பாட்டு பாடிட்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு இருந்த நபருக்கு அதிமுக தரப்புல இருந்து சீட்டு அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்கள், நீங்க திமுகவுல எல்லாம் ஒரு ஒன்றிய செயலாளரா இருந்து நீங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கணும், எம்எல்ஏ கேண்டிடேட்டா போகணும் அப்படின்னா நீங்க அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த இடத்துக்கு நீங்க போகவே முடியாது. ஆனா அதிமுகவுல பல ஒன்றிய செயலாளர்களுக்கு சீட்டு அப்படிங்கிறத ஒதுக்கி இருக்காங்க. இது போக நமக்கு தெரியும், ஆம்ஸ்ட்ராங் கொலை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க பேசப்பட்ட கொலை. சோ அதுல அந்த குற்றவாளிகள் யார், அதை செஞ்சவங்க யார் அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஏதோ பேருக்கும் ஊருக்கும் நாங்க காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல இருந்து 2 பேரை, அது அப்பாவிகளா கூட இருக்கலாம், அவங்களை என்கவுண்டர் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னும் அந்த தெருவுல அவ்வளவு சிசிடிவி கேமரா, அந்த பொது இடத்துல நடந்த அந்த கொலைக்கு கூட இன்னும் யார் குற்றவாளி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படல. சோ அதை கவனத்துல வச்சு
ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொற்குடி அவர்களுக்கு அதிமுக தரப்புல இருந்து சீட் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இது வடசென்னை மக்கள் மத்தியில வந்து கண்டிப்பா ஒரு பெரிய கவனத்தை கொண்டு வரும். சோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்கறதுனா 5 கோடி நீ வச்சிருக்கியா, 10 கோடி வச்சிருக்கியா அப்படின்னு பார்த்து வாய்ப்பு கொடுக்காம, நீ வந்தா நல்லது செய்வியா, நீ இந்த கட்சிக்காக என்ன செஞ்சிருக்க, கட்சிக்காக எவ்வளவு உழைச்சிருக்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தேடி பிடிச்சி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஷைன். இதே நம்ம அப்படியே திமுக பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, உதயநிதி ரொம்ப நாளா கத்திட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா கத்திட்டு இருக்காரு. நீங்களே பார்த்திருப்பீங்க, ஸ்டாலின மேடையில உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே கெஞ்சிற மாதிரி கேட்பாரு. இதை மாதிரி நம்ம தளபதி அவர்கள் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நம்ம கட்சியில வாய்ப்பு கொடுக்கணும், வேட்பாளரா நிறுத்தணும் அப்படின்னு கெஞ்சிற மாதிரி இருக்கும். அப்பாவை மிரட்டுற மாதிரி இருக்கும். கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு மிரட்டுற மாதிரி இருக்கும். சோ அப்படி உதயநிதி கேட்டுக்கிட்டதுக்கு இணங்கவோ எதுக்கோ புதுசா நிறைய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கலவரம் அப்படிங்கிறது திமுகக்குள்ள நடந்திருக்கு. ஒண்ணு, உதயநிதி ஆதரவாளர்கள். இப்போ ஒரு கட்சினா ஒவ்வொரு பெரிய நபர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல. சோ அந்த அடிப்படையில உதயநிதி ஆதரவாளர்கள்னு ஒரு லிஸ்ட் ரெடியா இருக்கு. நம்ம சபரீசன் இருக்காரு இல்லையா, அவரு ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட், கனிமொழி ஆதரவாளர்கள்னு ஒரு லிஸ்ட், நம்ம துர்கா ஸ்டாலின் ஆதரவாளர்கள், ஸ்டாலின் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே. இவன் போயிட்டு 100 பேரை சஜஸ்ட் பண்றது, அவன் போயிட்டு 100 பேரை சஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 100 பேரை எடுத்துட்டு வந்து நீட்டினா 500 பேர் சஜஷன்ல நிக்கிறான். இவன் 500 பேரும் நம்ம தலைவர் பெரியாளு, நம்ம தலைவர் சொன்னா நம்ம கேண்டிடேட்டா ஆக்கிடுவாங்க அப்படின்னு நம்பி நிக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கப்போ என்னதான் இருந்தாலும் திமுக நிக்கிறது வந்து ஒரு 164 தொகுதியில தானே நிக்குது. அவ்வளவுதானே அவங்களால சூஸ் பண்ண முடியும். அப்படி சூஸ் பண்ணிட்டு மத்தவங்க எல்லாத்தையும் முடியாது அப்படின்னு சொன்னதுனால, ஏங்க நான் வந்து சபரீசன் ஆள், எனக்கு சீட்டு கொடுக்கல, ஆனா உதயநிதி ஆளுக்கு சீட்டு கொடுத்திருக்காரு. நான் கனிமொழி ஆள், எனக்கு சீட்டு கொடுக்கல, ஆனா துர்கா ஸ்டாலின் சொன்னவருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளேயே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. பட் இதை தாண்டி புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னல, அது வந்து புதுமுகம் அப்படிங்கிறது நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். புதுமுகங்களுக்கு இவங்க வாய்ப்பு கொடுக்கல, அமைச்சர்களுடைய மகன்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். புதுமுகம்னா யாராவது ஒரு புதுசா ஒருத்தவங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு பரம்பரை அரசியல் இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து கட்சிக்காக உழைச்சிருக்கலாம், நல்ல எண்ணம் இருக்கலாம், ஒரு சமூக போராளியா இருக்கலாம், இந்த சமூகத்துக்காக அங்கங்க போராட்டங்கள் இதெல்லாம் நடத்தின நபரா இருக்கலாம். அவங்க தான் புதுமுகங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இவங்களுக்கு புதுமுகம்னா, அப்பாவுக்கு சீட்டு கொடுக்காம அப்பா அமைச்சரா இருந்தாரா, அப்பாவுக்கு சீட்டு கிடையாது, நான் பொண்ணுக்கு சீட்டு தரேன் அப்படிங்கிறதா இவங்களுக்கு வந்து புதுமுகங்கள் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. சோ இவங்க லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா திமுக வாரிசு அரசியல் அப்படிங்கிறது நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா இந்த எலெக்ஷன்ல இவங்க அறிவிச்சிருக்கக்கூடியது வாரிசு அரசியல் வாழ்க வாழ்கவே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இந்த முறையும் சீட்டு அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. இந்த முறையும் நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதிக்கு சீட்டு கொடுத்திருக்காங்களா. தூத்துக்குடி பெரியசாமியின் மகள் கீதா ஜீவனுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. தங்கபாண்டியனின் மகன் தங்கம் தென்னரசுக்கு சீட்டு. சேடப்பட்டி முத்தையாவின் மகன் மணிமாறனுக்கு சீட்டு. பழனிவேல் ராஜனின் மகன் தியாகராஜனுக்கு சீட்டு. டிஆர் பாலுவின் மகன் டிஆர்பி ராஜா. அன்பில் பொய்யாமொழியின் மகன் அன்பில் மகேஷ். பெரியசாமியின் மகன் ஐபி செந்தில்குமார். பெரியசாமியின் மகள் கீதா ஜீவன், மகன் ஐபி செந்தில்குமார். 2 பேருக்குமே அவங்க குடும்பத்துல சீட்டு. பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணி அமைச்சர். காந்தியின் மகன் வினோத் காந்தி. ஜே அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரிசு பட்டியல், அதாவது அப்பா இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாரு கட்சியில பெரிய பொறுப்புல, அவரை கொஞ்சம் ஓரம் கட்டுற மாதிரி கட்டிட்டு மகனுக்கு சீட்டு கொடுத்தத இங்க புதுமுகத்தை நாங்க அறிமுகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பொன்முடியெல்லாம் உட்கார வச்சது நல்ல விஷயம் தான். ஆனா அவரை உட்கார வச்சிங்களா, அப்படியே உட்கார வைக்க வேண்டியதானே. ஏன் கூப்பிட்டு அவருடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும்? ஏன் வேற யாருமே இல்லையா திமுகவுல? இத்தனை வருஷமா 70 வருஷ கட்சி, 76 வருஷ கட்சி, ஏன் அந்த கட்சியில வேற யாருமே இல்லையா? வேற யாருக்குமே சீட்டு கொடுக்க கூடாதா? ஒரு அமைச்சர், ஒரு நபர் இங்க இருந்துட்டாரு, அவங்க அப்பா எம்எல்ஏவா இருந்துட்டாரு, அமைச்சரா இருந்துட்டாரு அப்படின்னா அவங்க மகனுக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு இங்க என்ன எழுதப்படாத சட்டம் ஏதாவது திமுகவுல இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. ஏன் இப்ப அதிமுகவுல கொண்டு வராங்கல்ல, புது நபர்களை கொண்டு வராங்கல்ல, ஒரு முயற்சி அப்படிங்கறத நீங்க முழுசா மாத்த வேணாங்க. அப்படியே புரட்சி தீய பத்த வைக்க வேணாம். ஒரு 10%, 20% புது முகங்களுக்கு, அடையாளம் இல்லாதவங்களுக்கு, கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எடுக்கலாம்ல. அந்த வாய்ப்பை எடுக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த எண்ணம், அந்த நோக்கம் வந்து திமுகவுக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த வேட்பாளர் பட்டியலை பாக்குறப்போ நமக்கு தெரியுது. சோ ஒட்டுமொத்தமா 4 கட்சிகளும் அவங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க. அதாவது 4 முனை போட்டியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், தனி கட்சிகள் எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. சோ இவங்க என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாங்க இன்னும் இருக்கக்கூடிய இந்த 25 நாள்ல
என்ன பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, யாரை யாருக்கிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட யார் போய் சேர போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக செஞ்சதுல வேட்பாளர் பட்டியலில் மகனை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொன்னாலுமே, திமுக செஞ்சதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மனோ தங்கராஜுக்கு சீட்டு கொடுக்கல. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடும், திமுக காரன் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய வாய் பேச்சு அப்படி. கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கனிம வள கொள்ளை இருக்கு இல்லையா, அதை முன்னின்னு நடத்தின பெரிய மனுஷன் யார் அப்படின்னா இவரு தான். ஸோ அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கு. குறிப்பா தந்தி டிவியில இருக்கக்கூடிய அந்த ஆங்கர், அந்த பெண், அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு நக்கரா பச்சை கலர் பாக்கெட் பால், அவர் அப்போ வந்து பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு, ஏங்க அதை நிறுத்திட்டீங்க அப்படின்னு கேட்கிறப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, கொழுப்பு அதிகமா இருந்ததுன்னு அந்த பெண்ணை கமெண்ட் பண்ற மாதிரி நம்ம பேசியிருப்பாரு நம்ம மனோ தங்கராஜ். இப்ப கூட அவர் அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு ஈவென்ட்ல கலந்துக்கிறப்போ பேசிட்டு இருக்கப்போ கூட என்ன வார்த்தைகள்லாம் சொல்லி பேசினாரு அப்படின்னு தெரியும். ஸோ இப்படி இருக்க சூழல்ல தொடர்ச்சியா அவர் மேல வந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் திமுக கொஞ்சம் கவனிச்சு, அதுவும் இல்லாம இந்த நபரால் கனிம வள கொள்ளை தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சாங்களா, இல்ல அந்த ஆளு சரியா நமக்கு கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இல்ல எல்லாருக்கும் தெரியிற மாதிரி மீடியாவுக்குலாம் தெரியிற மாதிரி மீடியாலாம் காரி துப்புற மாதிரி செய்யறாங்க அப்படின்னு நினைச்சு சீட்டு கொடுக்காம விட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்தாக எப்படியோ கெட்டவன் செத்தா சரிதானே அப்படிங்கிற மாதிரி சீட்டு கொடுக்காம விட்டுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த கட்சிகள் என்னென்ன களத்துல பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.